கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நாங்கள் எல்லாரும் தேவதையாக தெரிஞ்சோம். இப்போ நாங்கள் தேவதையாக தெரியலையான்னு சொல்லிட்டு செவிலியர்கள் எல்லாரும் கோவத்தோட பார்த்திங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. கடந்த 2 நாளாகவே தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. இவங்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நிரந்தர பணி கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இரண்டாவது விஷயமா சம வேலை செய்கிறவங்களுக்கு சம ஊதியமும் கொடுக்க வேணும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மகப்பேறு இதில் தான் வேலை செய்கிறோம், எங்களுக்கே அந்த லீவ் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கிறதில்ல, அதுவும் காசோட கிடைக்கிறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு நாள் லீவ் போட்டாலும் எங்களுக்கு சம்பளம் போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே வேலையை செய்கிற 2 நர்ஸ்க்கு ஒரு நர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிகமான சம்பளமும் ஒரு நர்ஸ்க்கு ரொம்பவும் கம்மியான சம்பளமும் இருக்குது. ஆனால் வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே சேமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த வேலை நிரந்தரத்தையும் பண ஊதியத்தையும் போட்டு கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சொன்னவங்க இன்னொரு விஷயத்தையுமே ஆழமாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாச்சு நாங்கள் நைட்டு நேரத்தில் டியூட்டியில் இருக்கும்போது எங்களுக்கான சேஃப்டி கூட அங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 2 நர்ஸு இல்லை ஒரு நர்ஸையோ நைட் டியூட்டிக்கு போடுறாங்க அப்படின்னா அங்கே குடிச்சிட்டு உள்ளே செக்யூரிட்டி அடிச்சுட்டு உள்ளே தகராறு பண்ணுறாங்க, எங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல அப்படின்றதையுமே ஒரு குற்றச்சாட்டாக இங்கே வைக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய இடத்துல மறைமுகமாக நடந்துகிட்ருக்கு, நிறைய கேசஸ் நடந்துகிட்ருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நைட் டியூட்டியில் உள்ளே போய் தகராறு பண்ணி திருட்டு நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை நர்ஸுங்களையோ இல்லை டாக்டர்ஸையுமே துன்புறுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே நடந்துக்கிட்டதாக இருக்கும். ஸோ இதுக்குமே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.